ஹலோ கைஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம வந்து பேசிக்காக 1:3 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ஃபாலோ பண்ணுவோம். ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒன் லாட்டில் வந்து நம்ம 15 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப்லஸ் வைப்போம். 45 பாயிண்ட்ஸ் டார்கெட். 1 லாட் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 1000 ருபீஸ் ஸ்டாப் லாஸ் அண்ட் 3000 ருபீஸ் ப்ராஃபிட். நீங்கள் வந்து மந்த் எண்டில் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அக்யூரசி வேணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு 20 ட்ரேடிங் டேஸ் இருக்குது. அதில் வந்து 10 மட்டும்தான் ட்ரேடிங் டேஸ். அந்த 10ல் வந்து நீங்கள் ஒரு 7 டேஸில் வந்து நீங்கள் லாஸ் பண்ணுறீங்க. 3 ட்ரேட்ஸில் மட்டும்தான் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறீங்க. எண்ட் ஆஃப் த மந்த் வந்து நீங்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்களா, லாஸ்ட்டில் இருப்பீங்களா அப்படின்ட்டு கேட்டால் கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ரீசன் என்னென்னா, நீங்கள் 3 ட்ரேட் ஜெயிக்கும் போது 3 × 3 9000 ருபீஸ் நீங்கள் நெட் ப்ராஃபிட்டாக இருக்கும். இதுவே 7 ட்ரேட்ஸ் வந்து நீங்கள் லாஸ் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் 7 × 1000 7000 மட்டும்தான் லாஸ்ட்டில் இருக்கும். நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 9000 - 7000 2000 ஸ்டில் ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். ஸோ 30% அக்யூரசி அப்படிங்கிறது வந்து நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாலுமே இட்ஸ் மோர் அச்சீவபிள். ஏன்னா அந்த ப்ராபபிலிட்டி அதிகம். 30% அப்படிங்கிறது ஈஸிலி அச்சீவபிள். 50 to 60% அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஹை அக்யூரசி ஸ்ட்ராட்டஜி வேணும். பட் 30% அப்படிங்கும்போது ஐ திங்க் மோஸ்ட்லி வந்து 30% அப்படிங்கிறது ஈஸியான ஒரு பர்சன்டேஜ் தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் 30% நீங்கள் வந்து உங்களோட அக்யூரசி கரெக்டாக இருந்தாலுமே யூ வில் ஸ்டில் பி ஏபிள் டு புக் ப்ராஃபிட் அட் த எண்ட் ஆஃப் த மந்த் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் பவர் ஆஃப் த ரிஸ்க் ரிவார்ட் மேனேஜ்மெண்ட். வெதர் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் சரி, டிபி ஹிட் ஆனாலும் சரி, ஸ்டே இன் த ட்ரேட், டோன்ட் எக்ஸிட் ஏர்லி, டோன்ட் என்டர் லேட். அதுதான் வந்து ஒரு சிம்பிள் ரூல்ஸ். அண்ட் ட்ரேட் யுவர் பிளான், ஸ்டே கன்சிஸ்டன்ட். அவ்வளோதான். ஒரு 10 ட்ரேட்ஸில் வந்து நீங்கள் 3 ட்ரேட்ஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணாலே எண்ட் ஆஃப் த மந்த் நீங்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ப்ராஃபிட்ஸ் மே பி ஸ்மால், பட் கண்டிப்பாக வந்து நீங்கள் லாட் சைஸ் அதிகப்படுத்தும் போது க்ரோத் ட்ரெமண்டஸாக இருக்கும். அண்ட் தட்ஸ் இட்.